எஸ்தரும் மொர்தெகாயும் இதே போல ஒரு பிரச்சனை சந்தித்தார்கள். மொர்தெகாயினிடத்துல வந்த அந்த பிரச்சனை எஸ்தரினிடத்தில் திருப்பப்பட்டது. எஸ்தர் அதை குறித்து கவனமாய் விசாரிக்க ஆரம்பித்தார். அதற்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அதற்கு ஆலோசனை கொடுத்தார். நீ 3 நாள் என்ன பண்ண? உபவாசித்து ஜெபி. உன்னோடு கூட யூத ஜனத்தையும் சபையையும் உன்னோடு உபவாசிக்க சொல் என்று சொன்னார்கள். நமக்கு விரோதமாய் நிற்கிறவன் ஜெயம் கொள்வது போல ஒரு சிம்பத்தை காணப்படுவதற்கு காரணம் என்ன? நம்முடைய தெய்வத்தினிடத்தில் வல்லமை குறைந்து போகவில்லை. அவர் இன்றும் மாறாத தெய்வம். எடுத்தவர்கள் வாசிங்கள் 89ஆம் சங்கீதம். Book of Psalms 89:21. என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 22. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க சத்தம் எனக்கு வரணும். நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை.